திமுக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில இந்த தேர்தலோட ஹீரோன்னா பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன். பாஜகவோட தேர்தல் அறிக்கை வில்லன்னு ஏன் சொல்றேன்னா, மத அடிப்படையில இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்காங்க. நாட்டுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்துக்கான ட்ரெய்லர் தான் இந்த சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம். இந்த லட்சணத்துல சென்னைக்கு ஏதோ ஷோன்னு வந்தாரு. என்ன ஷோ அது? ரோடு ஷோ. இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நேற்று சொன்னாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறதா பச்சை போய் சொல்றாங்க. நம்ம கிட்ட ₹1 வரியா வாங்கினா 29 பைசா மட்டுமே திருப்பி தந்துட்டு நேற்று ஒரு கணக்கு காட்டி இருக்காங்க. எல்லாம் பொய் கணக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் பலமுறை கோரிக்கை வச்சும் ₹1 கூட கொடுக்கப்படாத மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. சென்னை முழுக்க மெட்ரோ பணிக்காக சாலைகள் தோண்டப்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒன்றிய பாஜக அரசு 1 பைசா கூட பணம் தராததுதான் காரணம். இருந்தாலும் பணிகளை முடிச்சாகணுமே, திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணுமேன்னு மாநில அரசே நிதி சுமையை ஏத்துக்கிட்டு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால நம்ம அரசுக்கு ஆண்டுக்கு 12,000 கோடி கூடுதலா செலவாகுது. இப்படி நிதி நெருக்கடியை உருவாக்கிட்டு சர்வசாதாரணமாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க மீனவர்கள் பலர் வந்திருக்கீங்க. சாகர்மாலா திட்டத்துக்கு 2 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணிகள் எங்கேயாவது நடந்து பார்த்திருக்கீங்களா? அது மட்டுமல்ல, ஒற்றை செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸுக்கு 1960 கோடியாம். அதுக்கு தான் கேட்டேன், நீங்க பேசுற எத்தனை பொய்களைத்தான் எங்கள் காதுகள் தாங்கும்? எங்க காது பாவம் இல்லையா? தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சிக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாத பிரதமர் மோடி எந்த முகத்தோடு வாக்கு கேட்க வருகிறார்? பாஜக கிட்ட 10 ஆண்டுகள் சாதனைகள்னு சொல்லவும் எதுவும் இல்ல. அடுத்து செய்ய போற என்ன சாதனைன்னு சொல்வதற்கு சரியான வாக்குறுதியும் இல்ல. இந்த இந்திய துணைக்கண்டத்துல மரியாதைக்குரிய நேரு தொடங்கி மோடி வரைக்கும் 14 பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாதிரி இடி, ஐடி, சிபிஐ வச்சு மிரட்டி கட்சியை உடைக்கிறது, எம்எல்ஏ எம்பிக்களை வாங்குறது, முதலமைச்சர்களை கைது செய்கிறது, தொழில் முனைவோர்களை மிரட்டி தேர்தல் பத்திரம் வாங்குறது, பிஎம் கேர்ஸ்னு தனியா அறக்கட்டளை வச்சு நிதி வாங்குறதுன்னு வசூல் பண்ண ஒரே வசூல் ராஜா மோடி ஒருத்தர் தான். ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சி, அதுல ஒரு சகோதரி பேசியிருக்காங்க, என் கணவர் என்னை கை விட்டுட்டாரு, எல்லா ஆவணங்களையும் எடுத்துட்டு போயிட்டாரு, 8 வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல. கணவனால கைவிடப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் ரேஷன் கார்டு வாங்குறதுல பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா குடும்ப தலைவர்னு அவர் பேர்ல இருக்கு நம்பரும் அவரோட தான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து ரேஷன் கார்டை மீட்க டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு அலைவேனா, என் உடல்நலை பாதுகாப்பேனா, சிக்கா இருக்கக்கூடிய என் உடலை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்வது? ஆனா என்கிட்ட உண்மை இருக்குன்னு நம்பிக்கை கூட அலைஞ்சேன். அப்பதான் அக்டோபர் 20, 2021 வந்த ஒரு ஆர்டர் பற்றி கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா விசாரணை நடத்தி தாசில்தார கணவர் பேரை நீக்கிட்டு ரேஷன் கார்டை கொடுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு தாசில்தார் எல்லாத்தையும் விசாரிச்சு 5 நிமிஷத்துல எனக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. தழுதழுத்த குரலோடும் கண்களை கண்ணீரோடும் அந்த சகோதரி பேசுறாங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இப்படி என்னோட ஒவ்வொரு கையெழுத்தும், ஒவ்வொரு அரசாணையும், ஒவ்வொரு சட்டமும் கோடிக்கணக்கான மக்களோட மனங்கள்ல மகிழ்ச்சியை கொண்டு வருது. விளிம்பு நிலையில் வாழ்கிற குரல்களோட வாழ்க்கையை ஒருபடியாவது முன்னேற்ற உதவுது. இன்னொரு காணொளி, அதுல யார் அடுத்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு யூடியூப் சேனல்ல ஒரு அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறோம், வேலைக்கு போனாலும் போகலனாலும் பெத்த பையன் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. இப்ப அம்மா கிட்ட அதெல்லாம் வாங்க காசு தங்கம், இருக்கிறத வச்சு படிக்கணும். பெரியார் நகர் வாட்டர் டேங்க் ஒண்ணு. இனி விடியல் பயணம்மா, பெண்கள் இனி அரசு பேருந்துல இலவசமா பயணம் செய்யலாம். இனிமே டிக்கெட் செலவு இல்லைங்க, டிக்கெட் காசு இப்ப என் குழந்தைக்கு டேபிள் ஆச்சு. முதல்வர் ஸ்டாலின் அண்ணாவோட விடியல் பயண திட்டத்தால நான் மட்டும் இல்லங்க, ஒரு நாளைக்கு சராசரியா 50 லட்சம் பெண்கள் பயனடைறாங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பல்லவர்கள் தொடங்கி ஆங்கிலேயர்கள் வரை போர் செய்த மண் திருவள்ளூர். அந்த மண்ணில் 2ஆம் விடுதலை போராக நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில்
வெற்றிக்காக உங்களை நாடி வந்திருக்கிறேன். வெற்றி என்றால் சாதாரண வெற்றி அல்ல. கடந்த 2021 திருவள்ளூர் மாவட்டத்திலே 10க்கு 10 என்று 100% வெற்றியை தந்தவர்கள் நீங்கள். அந்த மாதிரி இருக்கணும். வரிசை என்ன எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் முதல் தொகுதி திருவள்ளூர். அதேபோல வெற்றிக்கான வாக்கு வித்தியாசத்திலும் முதல் தொகுதியா இருக்கணும். கழக கோட்டையான திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் சசிகாந்த் செந்தில் அவர்கள் IAS அதிகாரியாக இருந்தவர். IAS பதவியை ராஜினாமா செஞ்சிட்டு மக்கள் பணியாற்ற வந்தவர். தனது அறிவாற்றலால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட வெற்றிக்காக உழைப்பவர். சமூக நீதி, சமூக நல்லிணக்கத்தில் அக்கறை கொண்ட இவரை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களித்து தங்களுடைய பிரதிநிதியா நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். வடசென்னை தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்க ஆலோசனை நடைபெற்ற மண்ணடி, பவளக்கார தெரு, கொட்டு மழையில திமுக தொடங்கப்பட்ட ராபின்சன் பூங்கா, இன்று கழகத்தோட இதயமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்துக்கு முன் கழகத்துக்கு உயிர் துடிப்பா இயங்கின அறிவகம், அன்னை தமிழுக்காக இன்னுயிர் இந்த தியாக மறவர்களான நடராசன் தாளமுத்துவை போற்றும் நினைவிடம் அமைந்துள்ள மூலக்கொத்தளம் என திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வடசென்னைக்குமான உறவு தாய்க்கும் சேய்க்குமான உறவு. இன்னும் சொல்லணும்னா, பெருமையோடு பூரிப்போடு சொல்லணும்னா, நான் முதலமைச்சராக உருவாகுவதற்கு என்னை தேர்ந்தெடுத்த கொளத்தூரை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதி. அப்படிப்பட்ட வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக போட்டியிடுகிற டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் தலைவர் கலைஞருடைய நிழலாக இருந்த ஆள்காட்டானுடைய அருமை மகன். மக்கள் பிணியை போக்கும் புகழ்பெற்ற மருத்துவரான இவர் சமூக பிணியை போக்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப ஏற்கனவே எழுப்பிக் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து எழுப்புவதற்காக வேட்பாளராக இருக்கிறார். அவருடைய குரல் தொடர்ந்து உங்கள் ஆதரவோட நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும். அதற்கு வடசென்னை மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும். இந்த 2 வேட்பாளர்களையும் நாடாளுமன்றம் அனுப்ப தயாராயிட்டீங்களா? நீங்க மட்டும் இல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? சத்தமா சொல்லுங்க, கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். இதுவரை நீங்க எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்கலாம். பல இளைஞர்களுக்கு இது முதல் தேர்தலாக இருக்கலாம். ஆனா இது சற்று மாறுபட்ட தேர்தல், மிக மிக முக்கியமான தேர்தல். ஏன்னா இந்த தேர்தலில் நீங்க போடுகிற ஓட்டு தான் இந்தியாவில் இனிமே ஜனநாயகம் இருக்கணுமா இல்ல சர்வாதிகாரம் இருக்கணுமா
இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் இருக்கணுமா இல்ல RSS எழுதுற சட்டம் இருக்கணுமா? இடஒதுக்கீடு முறை இருக்கணுமா வேண்டாமா? எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒற்றுமையா சேர்ந்து வாழணுமா வேண்டாமா? இதையெல்லாம் முடிவு பண்ண போற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். உங்க ஓட்டு தான் அந்த முடிவை தீர்மானிக்க போகுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம வேண்டாம் மோடின்னு சொல்றோம்னா அதுக்கு காரணம் அவர் இரவுகளில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள். திடீர்னு ஒரு இரவுல தான் ஊழலை ஒழிக்க வந்த அவதார புருஷரா டிவி முன்னாடி தோன்றி பணமதிப்பு இழப்ப அறிவிச்சாரு. பல ராத்திரி மக்களை ஏடிஎம் வாசல்ல நிக்க வச்சாரு. எவ்வளவு உயிர் பலியாச்சு. அதே மாதிரி ஒரு இரவுல தான் பெரிய பொருளாதார புலி மாதிரி ஜிஎஸ்டி சட்டத்தை அமல்படுத்தி தொழில் முனைவோரையும் மிடில் கிளாஸ் மக்களையும் கொடுமைப்படுத்தினார். எவ்வளவு பேர் கடனால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. கொரோனா வந்தப்போ என்ன பண்ணார்? ராத்திரி எல்லோரும் மணி அடிங்க, விளக்கு ஏத்துங்க, கொரோனா போயிடணும். பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசினாரு. இன்னும் நிறைய இருக்கு. அதனாலதான் நாம தொடர்ந்து சொல்றோம், பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. பிரதமர் மோடி இரவுகள் அறிவிச்ச அறிவிப்புகள் எல்லாம் மாத்தி இந்தியாவில் விடியலை ஏற்படுத்தத்தான் இந்தியா கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். அதனாலதான் எனது அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவை வந்தப்போ நான் சொன்னேன், ராகுல் அவர்களை வருக, புதிய இந்தியாவுக்கு விடியல் தருகன்னு சொன்னேன். மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா இருந்து அவங்க பிரச்சனைகளை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறோம். தெற்கிலிருந்து நம்ம குரல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில வாக்குறுதிகளாக எதிரொலிச்சிருக்கு. அதுல முக்கியமான சிலதை மட்டும் சொல்றேன். ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், நீட் தேர்வு ரத்து, ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்ப 50% உயர்த்த சட்ட திருத்தம், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்ப நடவடிக்கை, எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்வு, பாஜகவோட ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம், விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை. இதோடு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சில முக்கிய அறிவிப்புகளையும் தலைப்புச் செய்தியா சொல்றேன். சென்னையில் 3வது ரயில் முனையம், கோயம்பேடு முதல் அம்பத்தூர் தொழிற்பேட்டை வரை விரைவில் மெட்ரோ ரயில், விம்கோ நகரில் இருந்து எண்ணூர் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்பு, வடக்கிலிருந்து வரும் ரயில்கள் விம்கோ நகரில் நின்று செல்ல நடவடிக்கை, வில்லிவாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து தெற்கு பக்கமாக செல்ல சுரங்க நடைபாதை, மணலியில் இஎஸ்சி மருத்துவமனை, செங்குன்றத்தை ஒட்டி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க உயர்மட்ட மேம்பாலங்கள்,
பழவேற்காடு முதல் கடப்பாக்கம் இடைய மேம்பாலம் அமைத்து புதிய சாலை. இது மட்டுமல்ல, பெட்ரோல், டீசல், கேஸ் விலைய குறைக்கப்படும். மாணவர்களின் கல்வி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மையினர் விரோத சட்டங்கள் ரத்து. விவசாய கடன்கள் ரத்து. தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய டோல்கேட்டுகளை முற்றிலுமாக அகற்றப்படும். 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் 150 நாட்களாக உயர்வு. நாளொன்றுக்கு 400 ரூபாய் ஊதியம். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாத போது விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், மாணவர்களுக்கு ரயிலில் மீண்டும் கட்டண சலுகை. நாடாளுமன்ற உறுப்பினர் அடங்கிய குழுவின் பரிந்துரை அடிப்படையில் பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு. மீனவ மக்கள் நிறைந்த பகுதி இது. அவர்களுக்காக அறிவிக்கப்பட்டிருப்பது உலர்மீன் முற்றங்கள் கட்டுதல் போன்ற மீனவர்களுக்கு தேவையான தொழில் கட்டமைப்பு பணிகள் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும். பாரம்பரிய மீனவ சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை. தேசிய மீனவ நல ஆணையம் அமைக்கப்படும். மீன்பிடி தடை காலங்களில் மாற்று பொருளாதார வேலை வாய்ப்புகள் உருவாக்க மீன்கள் பதப்படுத்துதல், மீன் வளர்ப்பு, சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகள். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி திமுக, காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இந்த தேர்தலோட ஹீரோன்னா பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன். பாஜகவோட தேர்தல் அறிக்கை வில்லன்னு ஏன் சொல்றேன்னா, மத அடிப்படையில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. நாட்டுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்துக்கான ட்ரெய்லர் தான் இந்த சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம். மக்களை பிளவுபடுத்துறது மட்டுமல்ல, ஏமாத்திர தேர்தல் அறிக்கையாகவும் பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கு. ₹1 சானிட்டரி நாப்கின் வழங்க போறோம்னு 2019 தேர்தல் அறிக்கையில சொன்னதை மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மையிலே நாப்கினுக்கு ஜிஎஸ்டி போட்டதுதான் பாஜக ஆட்சி. அந்த வரியை நீக்க நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் தான் குரல் கொடுத்தாங்க, போராடினாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கும் விவசாயிகள் தலைநகர் டெல்லியில போராடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்களா? இல்லையே. விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவோம்னு சொன்னாங்க. அதை முதல்ல செஞ்சாங்களா? இல்ல. பாஜக கிட்ட 10 ஆண்டுகள் சாதனைகள்னு சொல்லவும் எதுவும் இல்லை. அடுத்து செய்ய போற என்ன சாதனைன்னு சொல்வதற்கு சரியான வாக்குறுதியும் இல்லை. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் மரியாதைக்குரிய நேரு தொடங்கி மோடி வரைக்கும் 14 பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாதிரி இடி, ஐடி, சிபிஐ வச்சு மிரட்டி கட்சியை உடைக்கிறது, எம்எல்ஏ எம்பிக்களை வாங்கிறது, முதலமைச்சர்களை கைது செய்கிறது, தொழில் முனைவோர்களை மிரட்டி தேர்தல் பத்திரம் வாங்கிறது, PM கேர்ஸ்னு தனியா அறக்கட்டளை வச்சு நிதி வாங்கிறதுன்னு வசூல் பண்ண ஒரே வசூல் ராஜா மோடி ஒருத்தர் தான். வாயை திறந்தால சாதி மதம்னு மக்களை பிளவுபடுத்தி தான் பேசுறாரு.
காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம என்ன சொல்றாரு, முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கைன்னு விமர்சிச்சு பிரிவினைவாதம் பேசுறாரு. இப்ப இன்னும் கீழே இறங்கி போய் மற்றவங்க உண்ணும் உணவை விமர்சிக்கிறாரு. பதவியில தொடர முடியாதுன்றத வெளியில பிரிவினை பேச்சில் இப்போ ஈடுபட்டு இருக்கிறார். உணவு என்பது தனி நபர்களுடைய விருப்பம். அடுத்த மனிதர் என்ன சாப்பிடுன்னு முடிவு செய்ய மோடிக்கு மட்டுமல்ல யாருக்குமே உரிமை கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் பேசுவாரா? வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல. அதனாலதான் சொன்னேன், பாஜக இந்த நாட்டுக்கு வில்லன். நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் தீர்க்காம சுய விளம்பரத்துக்கு மட்டும்தான் பிரதமர் மோடி முக்கியத்துவம் தந்தார். ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறவங்கல்ல 83 விழுக்காடு பேர் இளைஞர்கள்னு புள்ளி விவரம் சொல்லுது. நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய MSME GST-ஆல நலிவடைஞ்சிருச்ச. அதை சரி செய்ய வேலை செஞ்சாரா? இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுறது, தாக்கப்படுறது அதிகமாச்ச. அதை தடுக்காம விஸ்வகுருன்னு சொல்லிக்கிற பிரதமர் மோடி ஏன் மௌனகுருவா இருந்தாரு? தேர்தலுக்காக தமிழ்நாட்டு பக்கமே தலையை காமிக்காம தேர்தலுக்காக மட்டுமே தலையை காமிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தமிழ்நாட்டுக்கு சென்றதுதான் ஒரு சிறப்பு திட்டமாவது செஞ்சாரா? ஒரு செங்கலை காட்டி கேள்வி கேட்கிறாங்களே, அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையாவது தேர்தலுக்கு முன்னாடி கட்டி முடிச்சிருவோம்னு எண்ணம் வந்துச்சா? சரி, அட்லீஸ்ட் என்னடா தமிழ்நாட்டு மக்கள் பெரு வெள்ளத்தில் தவிக்கிறாங்களே, உயிரையும் உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து அவஸ்தைப்படுறாங்களே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும்னு மாநில அரசு நிதி கேட்கிறாங்களே, மாநில முதலமைச்சரை நேரில் வந்து கோரிக்கை வச்சுட்டு போனாரு, நிதியாவது கொடுத்தாரா? இல்லையே. இப்படி எதையும் செய்யாம நம்ம திராவிட மாடல் அரசு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாயும் ஏராளமான நலத்திட்ட உதவிகளையும் பிச்சேன்னு சொல்ல வைக்கிறாரு. இந்த லட்சணத்துல சென்னைக்கு ஏதோ ஷோ ஒன்று வந்தாரு. என்ன ஷோ அது? ரோடு ஷோ. இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நேற்று ஒன்று சொன்னாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறதா பச்சை போய் சொல்றாங்க. நம்ம கிட்ட 1 ரூபாய் வரியா வாங்கினா 29 பைசா மட்டுமே திருப்பி தந்துட்டு நேற்று ஒரு கணக்கு காட்டி இருக்காங்க. எல்லாம் பொய் கணக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் பலமுறை கோரிக்கை வச்சும் 1 ரூபாய் கூட கொடுக்கப்படாத மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. சென்னை முழுக்க மெட்ரோ பணிக்காக சாலைகள் தோண்டப்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒன்றிய பாஜக அரசு 1 பைசா கூட பணம் தராததுதான் காரணம். இருந்தாலும் பணிகளை முடிச்சாகணுமே, திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணுமே, மாநில அரசு நிதி சுமையை ஏற்றுக்கிட்டு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால நம்ம அரசுக்கு ஆண்டுக்கு 12,000 கோடி கூடுதலா செலவாகுது. இப்படி நிதி நெருக்கடியை உருவாக்கிட்டு சர்வசாதாரணமாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இங்க மீனவர்கள் பலர் வந்திருக்கீங்க. சாகர்மாலா திட்டத்துக்கு 2 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணிகள் எங்கேயாவது நடந்து பார்த்திருக்கீங்களா? அது மட்டுமல்ல, ஒற்றை செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸுக்கு 1960 கோடியாம். அதுக்குத்தான் கேட்டேன், நீங்க பேசுற எத்தனை பொய்களைத்தான் எங்கள் காதுகள் தாங்கும்? எங்க காது பாவம் இல்லையா? தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சிக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாத பிரதமர் மோடி எந்த முகத்தோடு வாக்கு கேட்க வருகிறான்? அவரிடம் சொல்ல சாதனைகள் இல்லை. ஒன்றியத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோம்னு நானும் பல கூட்டங்களில் சொல்லி இருக்கேன். குறிப்பா இங்க சென்னைக்கு மட்டும் சொல்லணும்னா, சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம், மதுரவாயல் துறைமுகம் இடையே பறக்கும் சாலை திட்டம், சென்னை துறைமுகத்தை இன்னொரு துறைமுகத்தையும் இணைக்கும் சாலையை அகலப்படுத்தும் திட்டம், கத்திப்பாரா பாடினு பல்வேறு மேம்பாலங்கள், நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், இப்படி நிறைய இருக்கு. மீண்டும் தமிழ்நாட்டுக்கு இது போன்ற திட்டங்களை தரும் பிரதமர் தான் நமக்கு வேணும். அதுக்கு நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தரணும். நான் தொடர்ந்து தெம்போடவும் துணிச்சலோடவும் நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளை சொல்லிட்டு இருக்கேன். பயனடைந்த பயனாளிகள் சொல்றதை தான் சொல்றேன். நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சி, அதுல ஒரு சகோதரி பேசியிருக்காங்க, என் கணவர் என்னை கைவிட்டுட்டாரு, எல்லா ஆவணங்களையும் எடுத்துட்டு போயிட்டாரு, 8 வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல, கணவனால கைவிடப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் ரேஷன் கார்டு வாங்குறதுல பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா குடும்ப தலைவர்னு அவர் பேர்ல இருக்க நம்பரும் அவரோட தான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து ரேஷன் கார்டை மீட்க டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு அலைவேனா, என் உடல்நலை பாதுகாப்பேனா, சிக்கா இருக்கக்கூடிய என் உடலை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்வது? ஆனா என்கிட்ட உண்மை இருக்குன்னு நம்பிக்கை கூட அலைஞ்சேன். அப்பதான் அக்டோபர் 20, 2021 வந்த ஒரு ஆர்டர் பற்றி கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா விசாரணை நடத்தி தாசில்தாரை கணவர் பேரை நீக்கிட்டு ரேஷன் கார்டை கொடுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு தாசில்தார் எல்லாத்தையும் விசாரிச்சு 5 நிமிஷத்துல எனக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. தழுதழுத்த குரலோடும் கண்களை கண்ணீரோடும் அந்த சகோதரி பேசுறாங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இப்படி என்னோட ஒவ்வொரு கையெழுத்தும், ஒவ்வொரு அரசாணையும், ஒவ்வொரு சட்டமும் கோடிக்கணக்கான மக்களுடைய மனங்கள்ல மகிழ்ச்சியை கொண்டு வருது. விளிம்பு நிலையில் வாழ்கிற குரல்களோட வாழ்க்கையை ஒருபடியாவது முன்னேற்ற உதவுது. இன்னொரு காணொளி, அதுல யார் அடுத்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு யூடியூப் சேனல்ல ஒரு அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறோம், வேலைக்கு போனாலும் போகலைனாலும் பெத்த பையன் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. அவருதான் பலர் ஆபத்திலிருந்து காப்பாத்திக்கிட்டு வராரு. இதுக்கு மேல என்ன செய்வாருன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இப்படி ஏழைகளின் கண்ணீரை துடைச்சு அவங்களோட முகங்கள சிரிப்பை வரவேற்கிறது தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஊக்கமாக நான் எடுத்துக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 மகளிரும்
எங்க அண்ணன் ஸ்டாலின் வழங்குகிற தாய் வீட்டு சீர்னு பாசத்தோட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டாடுறாங்களே. உரிமை தொகையால கிராமங்கள்ல பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு. உள்ளூர் சிறு வணிகர்களின் வியாபாரமும் பெருகி இருக்கு. இது சமூக புரட்சி திட்டம் மட்டுமல்ல, பொருளாதார புரட்சி திட்டமாகவும் இன்னைக்கு மாறி இருக்கு. அடுத்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம். அதோட கல்லூரியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். வெளியூர்ல வேலைக்கு செல்லும் மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி. விரைவில் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம். இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பு பெற்று தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம். 1 கோடிக்கும் அதிகமான பேர் பயனடைந்து இருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம். 2 லட்சத்திற்கும் அதிகமான உயிரை காப்பாற்றி அவங்க குடும்பங்களையும் காப்பாற்றி இருக்கக்கூடிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம். வடசென்னையை பொறுத்தவரை நான் மேயரா, உள்ளாட்சித்துறை அமைச்சரா, துணை முதலமைச்சரா வடசென்னையினுடைய வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் இப்ப முதலமைச்சரானதும் குறிப்பா வடசென்னை வளர்ச்சி திட்டங்கிற பேர்ல 4189 கோடி ரூபாயில 11 அரசு துறைகளோட திட்டங்களை இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில சமீபத்தில் தானே தொடங்கி வச்சோம். இப்படி நாம ஒரு பக்கம் சாமானிய ஏழை நடுத்தர குடும்பங்களுக்காக பார்த்து பார்த்து பல திட்டங்களை ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியிலிருந்து நிறைவேற்றிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் அவங்களை நடுத்தரில் நிற்க வைக்கிற திட்டங்களையும் சட்டங்களையும் ஒன்றிய பாஜக அரசு அடுத்தடுத்து கொண்டு வராங்க. மிடில் கிளாஸ் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஹோட்டல்ல இருந்து 2 வீலர் வாகனத்தை பழுது பார்க்கறதுக்கு வர எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட பில்லை வாங்கி பார்த்தா கூடுதலா ஒரு தொகை இருக்கும், அது ஜிஎஸ்டி தொகை. அதை பார்த்துட்டு மக்கள் என்ன கேட்கிறாங்க? கார்பரேட்டுகளுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒரே கழுத்தில் தள்ளுபடி பண்றாங்க. ஆனா எங்க மேல கொஞ்சம் கூட கருணை கிடையாதான்னு புலம்புறாங்க. இப்படி மக்கள் சொல்றாங்கன்னு மீடியாவில் நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட கேட்டா அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹோட்டலை ஏன் சாப்பிடுறாங்க, வீட்டிலேயே சாப்பிட வேண்டியது தானே, ஜிஎஸ்டி வேறு எதுவும் இல்லையேன்னு திமிரா பதில் சொல்றாங்க. போற போக்க பார்த்தா மக்கள் இப்பெல்லாம் நிறைய செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இனிமேல் செல்ஃபி எடுக்க இவங்க ஜிஎஸ்டி போட்டாலும் போடுவாங்க. மாநில முதலமைச்சராக இருந்தபோது ஜிஎஸ்டியை கடுமையாக எதிர்த்தவர் தான் மோடி அவர்கள். இதில் அமல்படுத்துறது சாத்தியமே இல்லை, என் பிணத்தின் மீது தான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த முடியும்னு கர்ஜித்தாரு. யாரு? மோடி, குஜராத்தில் முதலமைச்சர் இருந்தப்போ. ஆனா பிரதமர் ஆனது என்ன சொல்றாரு? ஜிஎஸ்டி வரி என்பது பொருளாதார சுதந்திரம்னு சொல்றாரு. ஜிஎஸ்டியில கிடைக்கிற மொத்த வருவாயில 64% அடித்தட்டு மக்கள் கிட்ட இருந்தோம், 33% நடுத்தர மக்கள் கிட்ட இருந்தோம் வசூல் பண்ணப்படுது. வெறும் 3% தான் பெரும் பணக்காரர்கிட்ட இருந்து கிடைக்குது. பிரதமர் மோடி சொன்னது மாதிரி ஜிஎஸ்டி யாருக்கு பொருளாதார சுதந்திரமாக இருக்காருன்னா அவருடைய நண்பர்களான கார்பரேட்டுகளுக்கு மட்டும்தான். இப்படி நாம மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்த்துக் கொண்டிருந்தா பழனிசாமி 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் மொத்தமா பாஜக கிட்ட அடகு வச்சாரு. அதனாலதான் அதிமுக அடிமை ஆட்சின்னு அவருடைய ஆட்சியை நாம் விமர்சிச்சோம். எடுத்துக்காட்டா சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லணும்னா,
சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏ சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டது அதிமுக. நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டது மட்டுமில்லாம இந்த சட்டத்தால எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சட்டமன்றத்திலே ஆணவமாக கேட்டவர் தான் பழனிசாமி. அது மட்டுமல்ல, இதே வட சென்னையில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தின நான் உட்பட மரியாதைக்குரிய ப. சிதம்பரம், தோழர் பாலகிருஷ்ணன், சகோதரர் திருமாவளவன், பேராசிரியர் ஜபஹருல்லா, தம்பி உதயநிதினு 8000 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டதுதான் பழனிசாமி ஆட்சி. பெண்கள் குழந்தைகள் பார்க்காம கூட எல்லார் மேலையும் லத்தி சார்ஜ் பண்ணி அதை ரசிச்சார பழனிசாமி. இரண்டாவது எடுத்துக்காட்டு 3 வேளாண் சட்டங்கள். இதையும் ஆதரிச்சு துரோகம் பண்ண புண்ணியவான் தான் இந்த பழனிசாமி. பாஜகவுக்கு விசுவாச காற்று வேகத்தில் இன்னும் ஒரு படி மேல போய் இந்த சட்டம் வந்தா நம்ம விவசாயிகள் உத்தரப்பிரதேசம் போய் வியாபாரம் பண்ணலாம். இதை எதிர்க்கிறவங்க விவசாயிகள் இல்ல, புரோக்கர்கள்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசினாரு இந்த புரோக்கர் பழனிசாமி. இது மட்டுமல்ல, ஐயன் திருவள்ளுவர், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர்னு தமிழ்நாடு பெரிதும் மதித்து போற்று ஆளுமைகள் மேல பாஜக காவி சாயம் பூசினதை கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்தார். இவ்வளவு தன்னுடைய சொந்த கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாஜக காவி சாயம் பூசினதையே கண்டுக்காம இருந்தவர் தான் பழனிசாமி. அவர் தான் இந்த தேர்தலில் பாஜகவோட உத்தரவுப்படி பி டீமா நிற்கிறார். இது கூட அவருடைய சொந்த முடிவில்லை, பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். இவர் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடிக்கிறாரு. பழனிசாமி வேஷமெல்லாம் மக்கள் கிட்ட எப்பவுமே எடுபட போவதில்லை. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க இந்தியா முழுக்க எல்லா மாநில மக்களும் தயாராகிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க நான் தேர்தல் சுற்றுப்பயணம் போயிட்டு சென்னை வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் பொதுமக்கள், இளைஞர்கள், குறிப்பா பெண்கள் தர ஆதரவு பிரமிக்க வைக்குது. சென்னையும் திருவள்ளூரையும் 10 ஆண்டு கால ஆட்சியில பாஜக அதிமுகவும் முழுசா புறக்கணிச்சாங்க. அதனால்தான் 2019 தேர்தலையும் 2021 தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க அவங்க 2 பேரையும் மொத்தமாக ஒதுக்கி திமுக கூட்டணிக்கு முழு வெற்றியை தந்தீங்க. அது இந்த தேர்தலையும் தொடரணும். சென்னையும் திருவள்ளூரும் வளர காரணம் திமுக ஆட்சி. இந்த பகுதியை எப்பவும் கண்டுகொள்ளாத ஆட்சி அதிமுக பாஜக ஆட்சி. இதை மனசுல வச்சு இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வைக்கணும். திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு கை சின்னத்திலையும், வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் நீங்க எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள ஒருவனா, உங்களுக்காகவே உழைத்த தலைவர் கலைஞருடைய மகனா கேட்கிறேன். நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும், பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. 40 நமதே, 40 நமதே. கொஞ்சம் சத்தமா, 40 நமதே, 40 நமதே. நன்றி, வணக்கம்.